ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ரஜினிகாந்த் அரசியல் கட்சியில ஆரம்பிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டு ஓடிட்டாரு. அதுக்கு காரணம் நாங்கள் போட்ட பதிவு தான். அதாவது பாரதிய ஜனதா ரஜினியை வச்சு ஆட்சியை பிடிச்சு இவிஎம் மூலம் ரஜினிக்கு ஓட்டுக்களை போட்டு அவரை வெல்ல வைத்து முதலமைச்சராக்கி, பிறகு அவருக்கு உடல்நலம் சரியில்லாத போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பொழுது அவரை கொன்றுவிட்டு தமிழ்நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற உண்மையை நாங்கள் கூறினோம். இது ரஜினியின் காதுக்கு சென்றது. ஆகையால் அவர் தந்திரமாக விலகிக் கொண்டார். அதனால் என்று உயிரோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசியல் என்பது ஒரு சாக்கடை. ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அரசியல்ல ஈடுபட எந்த முதலீடும் தேவையில்லை. ஓயாத கடும் உழைப்பு, மக்களுக்கான போராட்டம், தியாகம், இது செய்பவர்களை மக்கள் மனதில் வைத்துக் கொண்டு ஓட்டு போட்டார்கள். அந்த ஓட்டின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மக்களுடைய ஓட்டுகள் செல்லுபடியானது. ஆனா இப்ப ஓட்டு போட்டு மக்கள் நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால இந்தியாவை நம்மளால் ஆக்கிரமிக்க முடியவில்லை என்பதால் மெடிக்கல் மாஃபியாக்களும் கார்பரேட்டுகளும் இலுமினாட்டிகள் எனப்படும் இங்கிலாந்து, அமெரிக்காவும் ஒரு புதிய ரகசிய திட்டம் போட்டன. இந்தியாவை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றது? ஏவிஎம் மிஷின், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டு எந்திரம், அதை உள்ள புகுத்தி அதன் மூலம் சேட்டலைட்டில் இருந்து அல்லது ரிமோட் மூலமாக அல்லது வைஃபை ப்ளூடூத் மூலமாக பல வழிகளில் மக்கள் போடும் ஓட்டுக்களை குப்பையில் போட்டுவிட்டு இவர்கள் விருப்பப்பட்ட நபரை, இவர்கள் சதி திட்டங்களை நிறைவேற்றும் நபர்களை அவர்கள் முதலமைச்சர்களாகவும் பிரதமர்களாகவும் நியமித்தனர். அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் நரேந்திர மோடி 3வது முறை. மு.க. ஸ்டாலினையும் அதற்காகத்தான் நியமித்தார்கள். அதன்படி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கார்பரேட்டுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு கிடையாது, அவரை மீண்டும் ஜெயிக்க வைத்தால் சந்தேகம் என்பதற்காக அதை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு தலையாட்டி பொம்மையை மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அவரும் மோடியை போல் வெளிநாட்டிற்கு சென்று உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல், கொடுத்தால் கமிஷன் கிடைக்காது என்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை, வெள்ளைக்காரர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் கூடு போட்டு விற்று அவர்களிடம் கமிஷன் வாங்கினார். உதாரணமாக வள்ளலார் கோயிலை ஆராய்ச்சி செய்வதற்காக வெளிநாட்டுக்காரனுக்கு ஒப்படைத்தது, கோட் சூட் போட்டுக்கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று காலில் விழுந்து கெஞ்சி கூப்பிட்டது, இதெல்லாம் நீங்கள் யூடியூபில் பார்த்திருக்கலாம். இன்று தமிழ்நாடும் இந்தியாவும் கூறு போட்டு கார்பரேட்டுகளுக்கு விற்கப்பட்டு கொண்டு வருகின்றன. உள்ளூர் விவசாயிகளுக்கோ உள்ளூர் தொழில் அதிபர்களுக்கோ எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படுவதில்லை. அது மறுக்கப்படுகிறது. காரணம், அவர்களிடம் கமிஷன் கிடைக்காதது. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாரு? முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்திடுவோம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு பாடுபட வேண்டும், அவர்கள் வாழ்க்கை உயர வேண்டும், வெளிநாட்டு கைக்கூலிகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். எதுவுமே அவர் சொல்லல. அவருடைய நோக்கம், அவருக்கு எதிராக திமுக செயல்பட்டுச்சு, அதுக்கு போட்டியா அதை பயமுறுத்துறதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி விஷாலம் இப்படி ஆரம்பிச்சது இப்ப விபரீதத்தில் போய் முடிஞ்சிருக்கு. திமுக என்பது பயங்கரமான கட்சி. தனக்கு எதிராக, தனக்கு போட்டியாக யாரையும் வரவிடாது, அவர்களை போட்டு தள்ளிடும். சாதாரண கருணாநிதியை பற்றி சொன்னதுக்கும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை பற்றி சொன்னதுக்கும் சாட்டை துரைமுருகன் மீதும் சவுக்கு சங்கர் மீதும் லாரியை மோதி கொலை செய்ய முயற்சி செய்தனர். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க விஜய சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே போன ஜோக்கர் டிவி மாயாவி என்ற சேனல்ல விஜய் அரசியலுக்கு வந்தால் கொல்லப்படுவார்னு நாங்க சொல்லியிருந்தோம். விஜய் அரசியலுக்கு வரதா இருந்தா ஒண்ணு, அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தணும். விஜய்க்கு தைரியம் கிடையாதுங்க. அவர் ஒரு சாஃப்டான ஆளு, கோபம் அவ்வளவா வராது, அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாது. சும்மா ஏதோ திமுக மீது உள்ள கோபத்தினால், ஆத்திரத்தினால் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதனால என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸிங்க. ஒரு தொழிலோ கடையோ கல்யாணமோ இது எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது ஈஸி. ஆனா அது தொடர்ந்து நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அரசியல் என்பது மிகப்பெரிய கோட்டை. அதை நீங்க நிர்வகிக்கணும்னா
மிகப்பெரிய பண பலம் வேணும். ஏன்னா மக்களை பணத்தை கொடுத்து கெடுத்துட்டாங்க. ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு சின்ன கணக்கு, தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் ஓட்டு வாக்காளர்கள் எவ்வளவு பேர் கணக்கெடுங்க. எத்தனை தொகுதி? 234 தொகுதி. அதுல வாக்காளர்கள் மொத்தம் எத்தனை பேரு? ஒரு 2 கோடி பேர்னு வச்சுக்கோமே, சும்மா ஒரு தோராயமா. நான் இதெல்லாம் புள்ளி கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு டைம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கணும். கணக்கு பண்ணி பாருங்க எங்க போகுங்க. இவ்வளவு பணம் விஜய் கிட்ட இருக்கா? முதல்ல 234 தொகுதிகளுக்கு வேட்பாளரை நிறுத்த ஆள் இருக்கா? யாரும் போஸ்ட் ஓட்டுறவன் ரசிகர் தலைவி உனையெல்லாம் நிறுத்தினா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. சரி, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, கட்சி கொடிய அறிவிச்சாரு, யானைய போட்டாரு. யானை சின்னத்தை போட்டு கொடியில போட்டதுக்கே இவ்வளவு பிரச்சனை. இந்த சின்னம் வாங்கணும். விஜய் பாரதிய ஜனதாவுக்கு எதிரா, திமுகவுக்கு எதிரா இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சீமானுக்கே இவ்வளவு பிரச்சனை கொடுக்கறவங்க விஜய்க்கு மட்டும் என்ன அல்வாவா கொடுப்பாங்கன்றீங்க? கடுமையான பிரச்சனை ஏற்படும். தேவைப்பட்டா ஷூட்டிங் நடக்கும் பொழுது கிரேன் வண்டியில விழுந்து இல்ல கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது சண்டை பயிற்சியில ஸ்டெண்ட் மாஸ்டர் டாக்டர் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி கடினமான ஒரு சண்டை காட்சியை வச்சு இப்படி வச்சா சூப்பரா இருக்கும் கீழே விழ வச்சு கையை காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே ஊசியை போட்டு கொண்டாலும் கொள்ளுவாங்க. இப்படி கொல்லப்பட்டவர்தான் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமாரோடைய பையன். அவன் எங்கே அரசியலுக்கு வந்துடுவானோன்ற பயத்துல நமக்கு போட்டிய ஒரு சக்தி வளர்ந்து விடுமோ என்ற பயத்துல புனித் ராஜ்குமாருக்கு மாரடைப்பு வந்ததா சொல்லி கொரோனா ஊசியை போட்டு கொண்டாங்க. இது யாருக்கும் தெரியாம மூடி மறைக்கப்பட்டது. ஜெயலலிதா எல்லாருமே அப்படி சிரித்து கட்டப்பட்டாங்க. கார்பரேட்டுக்கு ஆதரவா செயல்பட்டு அவங்களை வெற்றி பெற வைப்பாங்க. நீங்க கட்சி ஆரம்பிக்கிறது பிரச்சனை கிடையாது, தேர்தலில் போட்டியிடுறது பிரச்சனை கிடையாது, தமிழக மக்கள் அனைவரும் உங்களுக்கு ஓட்டு போட்டதும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது எல்லாமே கடைசியில தீர்மானிப்பது கார்பரேட்டுகள். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 40 நாள் அவங்க ஒரு இடத்துல வைக்கிறாங்க இல்லையா, டைம் 40 நாள் கழிச்சு என்றாங்க இல்லையா, 40 நாள்ல கம்ப்ளீட்டா மாற்றிடுவாங்க. மிகப்பெரிய கேம் நடக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லணும். இப்ப நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி சீமான் கத்தி பேசினார். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு ஃப்ராடு, ஜப்பான் கண்டுபிடிச்சவன் ஜப்பானே யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு கடுமையா சாடினதுனால இவர் ஓவரா கத்துறாரு. இவர் சொல்றத பொய்யாக்குன்றதுக்காக போன எலெக்ஷன்ல சீமான் வாங்குறதை விட இந்த எலெக்ஷன்ல ஒரு 5 லட்சம் ஓட்டுகள் அதிகமா போட்டு அவர் வாயை அடைச்சிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உரிமை இல்லை. அவங்களுக்கு உத்தரவு போடுறது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவையே கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது RSS இயக்கம். RSS இயக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பில்கேட்ஸ், இங்கிலாந்து அமெரிக்க கார்பரேட்டுகள் தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். என்ன நம்ப முடியலையா? நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? மோடியா? மோடி கிடையாது. ப்ரோமெட்ரிக் என்ற ப்ரோமெட்ரிக் என்ற அமெரிக்க நிறுவனம். புரியுதா? வேற சிம்பிளா சொல்றேன், யார் மாஃபியா, யார் கார்பரேட், யார் இலுமினாட்டிகள்னு உங்களுக்கு தெரியணுமா? நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? ஸ்டேட் பேங்க், யூகோ பேங்க், என்ன பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எந்த பேங்க் இருந்தாலும் அந்த பேங்கோட முதலாளி யார் கேளுங்க. கோல்கேட்டு, லைபாயி, ஹார்லிக்ஸு, துணி சோப்பு, பேஸ்ட், முத்தூட் ஃபைனான்ஸு, இதுக்கெல்லாம் ஓனர் யாரு கேளுங்க. கூகுள் ஓனர் யாருன்னு கேளுங்க. இப்ப நான் பதிவு போடுறேன் யூடியூப், இதுக்கு ஓனர் யாரு உங்களால சொல்ல முடியுமா? அவங்க தான் இலுமினாட்டிகள் எனப்படும் மெடிக்கல் மாஃபியா கார்பரேட்டுகள் எல்லாத்தையும் வளைச்சிட்டாங்க. சரி, நான் சொல்ல வந்ததை வச்சுட்டு எங்கேயோ உலக அரசியலுக்கு போறேன், விஜய்க்கு வரேன். விஜய் பார்ப்பாங்க, கூடுமான வரைக்கும் அவரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா தூது விடும். பாரதிய ஜனதா பக்கமும் போக மாட்டேன், திமுக பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சானா என்ன? அவர் கட்சியின் கொள்கை என்ன? எதுக்காக கட்சிக்கு வந்தாங்க? இதுக்காக தான் கட்சிக்கு வந்தேன். இப்ப சீமான் தெளிவா சொல்லிட்டாரு, விவசாயம் அழிக்கப்படுது, விற்கப்படுது, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், இதற்காக பழிவாங்க நான் வரேன். நான் வந்தா நான் பண்ணுவேன், ஆடு வளர்ப்பேன், மாடு பண்ணி உற்பத்தி பண்ணுவேன், பால் உற்பத்தி பண்ணி 9 லட்சம் கோடி கடனை அடைப்பேன். இப்படி பல அருமையான திட்டங்களை வச்சிருக்கிறாரு, செயல்பட்ட வாடகை முறைகளை வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம பழையெல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அவர் 13 வருஷமா அவரை ஜெயிக்க விடாம ஓட்டு எந்திரத்தின் மூலமா அடக்கி ஒடுக்கி நசுக்கி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும்
1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிக்கவும் விடாம, அதே சமயம் அவர் ஓட்டு எந்திரத்தை பத்தி பேசவும் விடாம, அப்படியே ஒவ்வொரு எலெக்ஷனுக்கா இப்ப 2026 என்ன நடக்குன்றீங்க? இப்ப இந்த விஜய் மட்டும் கட்சி ஆரம்பிக்கலாம் 35 லட்சம் ஓட்டுகள் வாங்கி இப்ப இந்த சீமான் வர எலெக்ஷன்ல 2026 ஒரு 40 லட்சம் ஓட்டுகளை அவங்க போடுவாங்க. மக்கள் 2 கோடி ஓட்டு போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அது முடிவு செய்யறது மக்கள் இல்ல, அந்த ஓட்டு மிஷினை கையில் வைத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். அவங்க தான் 40 நாள் டைம் எடுத்து அவங்க மாற்றி அமைக்கிறாங்க. இதை நானும் சொல்லிட்டேன், ஐயநாதன் என்கிற அரசியல் பிரமுகரும் சொல்லிட்டாரு, சீமானும் சொல்லிட்டாங்க, சந்திரபாபு நாயுடும் சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க ஓட்டு மிஷின்ல ஃப்ராட் இருக்குன்னு. ஜெயிச்சவங்க வாய் மூடிக்குவாங்க, போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கினவங்க வாய் மூடிக்குவாங்க, தோத்தவங்க கத்துவாங்க. எவெல்லாம் ஓட்டு மிஷின் ஃப்ராடு இவிஎம் ஃப்ராடுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வர எலெக்ஷன்ல கூட ஒரு 2 லட்சம் ஓட்டுகளை போடுவாங்க. ஆனா ஜெயிக்க விட மாட்டாங்க. நீங்க ஓட்டு எந்திரத்தை குறையும் சொல்ல முடியாது. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். விஜய் என்னதான் கட்சி ஆரம்பிச்சாலும் அவருக்கு எந்த வருமானமும் கிடையாது. சினிமா ஒண்ணுதான் அவருக்கு வருமானம். இப்ப சினிமாவையும் நிறுத்திட்டு ஃபுல்லா அரசியல் ஈடுபட்டா இந்த வரப்போற எலெக்ஷன்ல 2026 விஜய் ஒருவேளை போட்டியிட்டால் 234 தொகுதிகளையும் ரசிகர்களையோ மற்றவர்களையோ அவர் வேட்பாளராக நிறுத்தினா ஒரு 10% ஓட்டு கிடைக்கும். அந்த 10% ஓட்டு எப்படி கிடைக்குது? இனி புதுசா ஒருத்தன் பிறந்து வளர்ந்து இந்த 2 வருஷத்துல 24 வயசு வாலிபனாகி ஓட்டு போடுவான்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதிமுகல இருந்து கொஞ்சம் பேரு, திமுகல இருந்து கொஞ்சம் பேரு, நான் தமிழர் கட்சி சீமான் கட்சியில இருந்து கொஞ்சம் பேரு, மற்ற துக்கடா அதுல இருந்து கொஞ்சம் பேர் இந்த ரசிகர்கள் மாணவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு ஒரு 10% வரும். இதுதான் சாக்குன்னு இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம், சீமானை விட விஜய் எவ்வளவு மேல். விஜய் இந்த எம்சாண்டுக்கு எதிராகவோ நீட் தேர்வுக்கு எதிராகவோ இல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடித்து நொறுக்கப்படுவதற்கு எதிராகவோ அவர் குரல் கொடுக்க மாட்டாரு. அவர் வந்ததே திமுகவை பழி வாங்கணும், அதுக்கு போட்டியா நம்ம கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு கோபம் வெறுப்பதை ஆரம்பிச்சார் தவிர தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னோ ஒரு இதுக்கு வரல. மாணவர்களுக்கு அவர் ஏன் இந்த புத்தக இந்த உதவியெல்லாம் செய்தார்னா பிற்காலத்தில் அரசியலில் ஈடுபட வேண்டும், அதுக்கு நாம் ஒரு தயாளமான குணம் படைத்தவர் இருக்க வேண்டும். இவர் மக்களுக்கு என்ன செஞ்சாரு, அரசியல குதிக்கிறாருன்னு 4 பேர் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்காக மாணவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்றாரு. விஜயன் சொத்து மதிப்பு 2000 கோடின்னு வச்சுக்குவோம். அதில் நிறைய செலவு பண்ணியிருப்பாரு, கார் வாங்கியிருப்பாரு, சொத்துக்கள் வாங்கியிருப்பாரு. கேஷ் மட்டும் விஜய் கிட்ட ஒரு 500 கோடி இருக்குன்னு வச்சுக்குவோம். 500 கோடி ரூபாய் கத்தையா பணமா இப்ப இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிக்கும் நீங்க செலவு பண்ணி முதலமைச்சர் ஆகணும்னா 1 லட்சம் கோடி நீங்க பணம் வைக்கணும். ஒவ்வொரு மக்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கணும். கொஞ்சம் 1000 ரூபான்னு வச்சாலுமே ஆனா திமுக வாரி கொடுக்கும். ஏன்னா அதுகிட்ட அட்சய பாத்திரம் இருக்கு, சாராய ஆலை அங்கிருந்து வாங்கி 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 கொடுக்கும். அவங்க கிட்ட தொழில் இருக்கு, சாராய ஆலை உற்பத்தி பண்ணி காலையில கொடுத்தா சாயந்தரம் வந்துடும், உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் பணம் இந்த மக்கள் வாங்கி குடிக்கிறத. ஆனா விஜய்க்கே சாராய ஆலை எதுவும் கிடையாது, நடிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு இப்ப நடிப்புலையும் மண்ணு விழுந்துடும். இந்த வரப்போற எலெக்ஷன்ல விஜய் முதலமைச்சர் ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு 10% ஓட்டு இந்த தேர்தல் துறை சீமான பழி வாங்குறதுக்காக டம்மி ஆக்குறதுக்காக சீமானுடைய ஓட்டுக்களை ஃபுல்லா விஜய்க்கு போட வைக்கும். ஓட்டு எந்திரத்தில் போட இவிஎம் மாற்றி போட்டு சீமானை விட விஜய் அதிகமாக எடுக்க வச்சு சீமான் முகத்தில் கரியை பூசும், சீமானை அசிங்கப்படுத்தும், சீமானை அரசியல் விட்டு ஓட வைக்கும். அதனாலதான் சீமானை கைது பண்ணாம வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, இதுக்குள்ள கைது பண்ணி சீமானையே பெரிய ஆக்கணும். அதனாலதான் இன்னைக்கு திமுக கம்முன்னு அமைதியா இருக்காது. எப்பவோ அடிச்சு தூக்கி போட்டு நொறுக்கி சீமானை தூக்கி உள்ள போட்டுரும். சீமானை உள்ள போட்டா என்ன நடக்குன்றீங்க? ஒண்ணுமே நடக்காது. இப்ப இந்த சாட்டை நொறுக்கி போடுங்க, காளியம்மாலாம் கொஞ்சம் மனக்கசப்புல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வருவாங்களா சப்போர்ட்டுக்குன்னு கேரண்டி சொல்ல முடியாது. சீமான் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எலெக்ஷன் வருது, இதுக்குள்ள எதுவும் கை வைக்க வேணாம் அப்படின்னு தான் திமுக பாரதிய ஜனதா எல்லாம் இருக்கிறாங்க. சீமான ஒழிச்சு கட்ட பாரதிய ஜனதா, அண்ணா திமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக எல்லாருமே ஓர் அணியில இருக்கிறாங்க. சீமான ஒழிச்சுட்டா ஓட்டு பிரியாது நமக்கு வரும் அப்படின்ட்டு.
எல்லாருமே கார்பரேட்டுக்கு காலமுக்க ரெடியா இருக்கிறாங்க. சீமான் மட்டும்தான் எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. அதனால்தான் நாம சீமான ஆதரிக்கிறோம். இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, மக்களை எவ்வளவுதான் பேசி அவங்க மனதை மாற்றி எல்லாரையும் ஓட்டு போட வச்சாலும் கடைசியா இவங்க இவிஎம் மூலம் மாற்றி அமைச்சிடுறாங்க. ஏன்னா இவிஎம் சுவிட்ச் அவங்க கிட்ட இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. சீமான் முதலமைச்சர் ஆவது ரொம்ப கஷ்டம், கடினம். விஜயும் முதலமைச்சராக முடியாது. 2026 ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக ஆவார், பதவியேற்பார். இதுதான் உண்மை. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார்னு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிற உரிமை அவங்க கிட்ட இல்ல. பேருக்கு தான் தேர்தல் எலெக்ஷன் நடக்குது. ஆனா 40 நாள் பெட்டியை வச்சு அவங்களுக்கு யார் தேவையோ, யார் அவங்களுக்கு பிரதமராகவும் முதலமைச்சராக வந்தா கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுவாங்களோ அவங்கள தான் அம்பானி அதானி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி ஓட்டு மிஷின் மூலம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க மக்கள் எவ்வளவுதான் ஓட்டு போட்டாலும் உங்க ஓட்டுக்களை அவங்க மறைத்து ஓட்டு மிஷின் மூலம் இவிஎம் மூலம் அவங்க விருப்பப்பட்ட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேரம் பேசிடுறாங்க. நாங்க உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தா நாங்க கொண்டு வரும் நாசகார திட்டம், பரந்தூர் விமான நிலையம், என்னென்ன நாசகார திட்டம் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் இடம் தரும். அது கேட்டதுனால அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி முக ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதன்படி அவரும் கார்பரேட்டுக்கு ஆதரவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். மக்களை அடக்கி ஒடுக்குகிறார். குண்டா அதை எதிர்த்து பதிவு போடுவவர்களே குண்டா சட்டத்தின் மூலம் கைது செய்கிறார்கள். இப்ப புரியுதா? இது ஜனநாயக ஆட்சியா இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கி அந்த வெள்ளைக்காரன் ஆட்சி. இதுல தெரியல, நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்றது வெளிநாட்டு சர்வாதிகாரிகள், வெளிநாட்டு கைகூலிகள், அமெரிக்கா இங்கிலாந்தை சார்ந்த கார்பரேட்டுகள், மெடிக்கல் மாஃபியாக்கள், எலும்பு நாட்டுகள். அவங்களுக்கு அடிமையா இருந்து கூலி வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கிற வேலைக்காரங்க தான் பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழ்நாட்டு அமைச்சர்கள், மற்ற அனைத்து மாநில அமைச்சர்கள். இவங்க எல்லாம் ஃப்ரீ மேஷன், ஃப்ரீ இலவசமா மேஷன், கட்டிடம் கட்டுபவர், கட்டிடம் கட்டும் மேஸ்திரி. இவங்க ஃப்ரீ மேஷன், இலவச மேஸ்திரி. அது எப்படி இலவச மேஸ்திரி? கார்பரேட்டுகள் பணம் தர மாட்டாங்க, அவங்க தான் நோட் அடிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணா நீங்க கொள்ளையடிச்சுக்கலாம். நல்ல திட்டங்கள் மூலம் வெங்காயம் தக்காளி கடும் பஞ்சம் செயற்கையா உருவாக்கி, வெங்காயம் தக்காளியை நம்ம விவசாயிகள் உருவாக்குனா நம் நாட்டுக்கு மட்டும் இல்லாம வெளிநாட்டு பஞ்சத்தையும் தீர்க்கலாம். ஆனா உள்ளூர்ல எதையுமே உற்பத்தி செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதா சொல்லி வேணுமனே தக்காளி பஞ்சம், வெங்காய பஞ்சம், பெட்ரோல் பஞ்சம் இதை உருவாக்கி இதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து 10,000 கோடிக்கு 50,000 கோடிக்கு இறக்குமதி செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு 1000 கோடிக்கு மட்டும் இறக்குமதி செய்து 10,000 கோடி என்று பில்லில் கணக்கு காட்டி அரசாங்க கஜானாவிலிருந்து பணத்தை, இந்திய மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். அதுக்காக தான் செயற்கை வெங்காயம் பஞ்சம், செயற்கை தக்காளி பஞ்சம், கிலோ 100 ரூபாய் விற்குது இல்லையா, அப்படி உருவாக்கி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறேன் என்ற பெயரில் கொள்ளையடிக்கிறாங்க. இங்க உற்பத்தி எந்த பொருள் பண்ணனாலும் அதனுடைய வரி அரசாங்க கஜனாவுக்கு போகும். அதை நேரடியாக கையை வச்சு எடுக்க முடியாது. ஏதாவது பாலம் கட்டுறேன், ஏதாவது அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், கொரோனா வந்து போச்சு, அதுக்கு செலவு பண்ணி பொய் கணக்கு காட்டி தான் அரசாங்க கஜானா கொள்ளையடிக்க முடியும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி பெட்ரோலிய பஞ்சம்னு செயற்கையா உருவாக்கி வேணுமே பெட்ரோல் வெங்காயம் தக்காளியை பதுக்கி வச்சுக்கிட்டு பஞ்சத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்றோம்னு 10,000 கோடிக்கு இறக்குமதி பண்ணணும்னு பொய் கணக்கு காட்டி 10,000 கோடி அரசாங்க கஜானா கொள்ளையடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பதுக்கி வச்சிருந்த தக்காளி வெங்காயத்தையும் கிலோ 100 ரூபாய்க்கு வித்து அதுலயும் கொள்ளையடிக்கும் படு பாவிகள் தான் இந்த மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன். கேட்டா நாங்க வெங்காயம் திங்கிறது இல்ல, தக்காளி திங்கிறது இல்லை, அது எப்படி இருக்குன்னே தெரியாது, பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னா நடந்து போங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது, சக்கரை குறையும் மோடி சொல்றாரு. இப்படியாக இந்தியாவை கொள்ளையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மக்கள் தொடர்ந்து மோடிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களாம். இது எப்படி இருக்குது? ஒரு நல்லதும் செய்யல, இருக்கிறதுக்கு விலைவாசி ஏறுது, மருத்துவர்கள் பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுறாங்க. அப்படி இருந்த மோடி தான் பிரதமர் ஜெயிக்கப்படுகிறார். எப்படி? கார்பரேட்டுக்கு அவர் காலம் வைக்கிறாருங்க. அதுதான் இவர் மட்டும் நேர்மையா இருக்கிறேன், நாணயமா இருக்கிறேன்னா என்னைக்கோ ரோட்டில் தூக்கி போட்டு ஓட விட்டுருப்பாங்க. அதனாலதான் மோடியை 3வது முறையா தேர்ந்தெடுத்தாங்க. வருகிற தேர்தலையும் பாராளுமன்ற 4வது முறையா கூட தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவர் கார்பரேட்டுக்கு காலம் வைக்கிறாரு. இவங்க கேட்கறதுக்கெல்லாம்
எல்லாத்தையும் 3Gயா BSNL என்ன வேணும், LICயா என்ன வேணும் உனக்கு எடுத்து வாரிக்கிட்டு போ, எனக்கு கமிஷனை மட்டும் கொடு, நான் நிரந்தர பிரதமராக இருக்கணும், சாகும்போது பிரதமராக சாகணும். இதுதான் மோடியோட லட்சியம். அந்த லட்சியத்தை கார்பரேட் நிறைவேற்றுவாங்க. கார்பரேட்டினுடைய லட்சியம் இந்தியாவின் கூறு போட்டு விற்கிறது, அதை இவங்க நிறைவேற்றுவாங்க. இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப விஜய் அரசியல ஈடுபடுறது அவர் மக்களை காப்பாற்றணும்னோ மக்களுடைய கஷ்டத்தை போக்கணும்னோ கிடையாது. திமுகவா அவர் ஏத்துக்கிட்டாரு, திமுகவுக்கு பழிமாற்ற கோபத்துல அரசியல குதிச்சிருக்கிறாரு. இது விளைவு என்னமாகும், இருக்கிற பணம் எல்லாம் தண்ணி மாதிரி கரையும், பிச்சைக்காரனாக போறாரு. சினிமாவும் நடிக்க முடியாம, சினிமாவில் நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், பணம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறான். 100 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு அல்வா மாதிரி வாங்கிட்டு நல்லா பாலும் பாதாமும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்துட்டு தேவைப்பட்ட மாணவர்களுக்கு ஏழைகளுக்கு மன திருப்திக்காக உதவி செஞ்சுக்கிட்டு அப்படியே போகலாம். நீ அரசியலுக்கு என்ன கிழிக்க போற, உன்னை கிழிக்க விட மாட்டாங்க இந்த கார்பரேட்டுகள். இது MK ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் விஜய்க்கும் சீமானுக்கும் உள்ள போட்டி இல்ல, இதுக்கும் மேல கார்பரேட்டுகள், இங்கிலாந்து அமெரிக்கா பெரும் பணக்காரர்கள், பில்கேட்ஸ், இவங்க தான் இதை ஆட்சி செய்யறாங்க. அவங்களுடைய அடிமை மேஸ்திரி ஃப்ரீமேஷன் தான் இந்த அம்பானி அதானி. அவங்களை மேனேஜரா போட்டு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இலுமினாட்டிகள் என்ற சீக்ரெட் சொசைட்டி அமெரிக்க அதிபரையும் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான அரசியல்வாதிகள். நீ விஜய், நீ எவ்வளவுதான் கட்சி ஆரம்பிச்சுப்பா, கட்சி கொடிக்கே எவ்வளவு பிரச்சனை, கட்சி ஆரம்பிக்கணும், வேட்பாளர் நிறுத்தணும், இதுக்கு செலவு பண்ணணும். MK ஸ்டாலின ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் போது தேர்தல் ஆணையம் வாயை பொத்திக்கிட்டு அந்த பக்கம் திருப்பி சினிமா பார்க்கும். ஆனா நீ பணம் கொடுக்கும் போது வளைச்சு பிடிக்கும், உன் வீட்டை ரெய்டு பண்ணோம், உன் ஆபீஸை ரெய்டு பண்ணி இருக்கிற பூரா நீ உண்மையா வரி கட்டுற பணத்தை கூட பேங்க் அக்கௌண்ட் சீஸ் பண்ணிடுங்க, எடுக்க முடியாதபடி பாரு என்ன கூத்து நடக்க போகுதுன்னு. போஸ்டர் அங்கே ஓட்டாது இங்கே ஓட்டாதுன்னா இப்ப மாநாடு நடத்த போறேன்னு சொல்றிய விஜய், உனக்கு இடம் கிடைக்காது, தரமாட்டாங்க. கடைசியா ஒரு இடம் வேணா தருவாங்க, கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டை காட்டுவாங்க, இங்க நடத்துங்க நீங்க மாநாடு, அமைதியா இருக்கு எல்லாரும் கேட்பாங்கன்னு கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டை வேணா உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாம அவங்க அதிகாரம், போலீஸ்ல இருந்து அரசு அதிகாரி எல்லாமே திமுக தான், அவங்க சொல்றதான் கேட்கறாங்க. ஆனா அவங்க தான் சொன்னாங்கன்னு வெளியே தெரியாம வேற ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு உங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி காட்டி இவங்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக அரசு நல்ல பிள்ளை மாதிரி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும். இப்ப இந்த SP வருண்குமார் இருக்கிறாரே, அவருக்கு ட்விட்டர்ல ஆபாசமா போட்டாங்கன்னு சொன்னாரே, முதல்ல 2 பேரை கைது பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி, அதுதான் உண்மை. ஆனா அதுக்கப்புறம் வருண்குமாரை தூண்டி விட்டு போட்ட இந்த ஆபாசம் யார் தெரியுமா, நாம் தமிழர் கிடையாது, திமுக தான். திமுக இதுதான் சாக்குன்னு உள்ள பூந்து சீமானுடைய புகைப்படத்தை போட்டு ட்விட்டர்ல SP வருண்குமாருக்கு எதிராக ஆபாச செய்திகளை அனுப்பி 2 பேருக்கு தகராறு மூட்டி விட்டு நடுவுல வேடிக்கை பார்க்குது திமுக. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால புரிஞ்சுக்குங்க, அரசியல் கேம், அது அரசியல் சதுரங்கம். விஜய் 2026 மாபெரும் தோல்வி அடைவார். சீமான் கூட அவர் கூட்டணி வைத்துக் கொண்டால் அப்பொழுது கணிசமான ஒரு வாக்கு எண்ணிக்கை தான் அவர்கள் காட்டுவார்கள் தவிர தேர்தல் துறை வெற்றி பெற வைக்க மாட்டார்கள் EVM மூலமாக. ஏனால் சீமான் வெற்றி பெறுவதும், MK ஸ்டாலின் வெற்றி பெறுவதும், மோடி வெற்றி பெறுவதும், விஜய் வெற்றி பெறுவதும் அவர்கள் கையில் இல்லை, மக்கள் கையிலும் இல்லை. EVM மிஷினை வைத்துள்ள கார்பரேட்டுகள், இலுமினாட்டிகள், மத்திய அரசு, பாரதிய ஜனதா கிட்ட தான் இருக்கு. கார்பரேட்டு உள்ள நீங்க ஒப்பந்தம் போட்டு MK ஸ்டாலினை விட நாங்க உங்களுக்கு சிறந்த அடிமையா செயல்படுறோம், இந்தியாவையும் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறோம், தமிழ்நாட்டையும் உங்களுக்கு எழுதி வைக்கிறோம், நீங்க சொல்றப்பெல்லாம் கேட்கணும்னு சொன்னா அவங்க பார்ப்பாங்க. ஸ்டாலினுக்கு சில டிமாண்டுகளை விதிப்பாங்க, எங்களுக்கு அந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும்னு. ஏதாவது கொஞ்சம் இடக்கு முடக்க ஸ்டாலின் வேலை காட்டினார்னா அவரை தூக்கி போட்டு விஜய ஓட்டை போட்டு ஓட்டுன்றதின் மூலமாக முதலமைச்சர் ஆக்குவாங்க. இப்படித்தான் சந்திரபாபு நாயுடு இடக்கு பண்ணாருன்னா அவரை தூக்கி போட்டு ஜெகன்மோகன் ரெட்டிய ஜெயிக்க வச்சாங்க ஓட்டு எந்திரத்தின் மூலமா. ஏன்னா சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக செயல்பட்டார் முதல்ல. இப்ப சந்திரபாபு நாயுடு கூட்டணி வைத்துக் கொண்டவுடன் ஜெகன்மோகன் ரெட்டியை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டு சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தாங்க ஓட்டு எந்திரத்தின் மூலமாக. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதனால விஜய் கட்சி ஆரம்பிப்பது வீண், வேஸ்ட், பண விரயம், எல்லாமே நஷ்டம். விஜயால் முதலமைச்சர் ஆக முடியாது. ஒரு 10% சீமான் மாதிரி ஓட்டு வாங்குவாரு. சீமானின் ஓட்டுகள் பாதியாக சரியும்.
இதுதான் விஜய் வந்துட்டா அதான் ஜாக்கிரதை, விஜய்க்கு எல்லாம் ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இவிஎம் மூலமா தேர்தல் ஆணையம், பாரதிய ஜனதா, திமுக சீமானுக்கு 4% 3% சரிவை உண்டாக்கி வீட்டுக்கு அனுப்பி மூலையில உட்கார வச்சிடும். நடக்க போற கூட்ட பாருங்க. ஆனா விஜய் சீமானு 2 பேரும் ஒன்னா கூட்டணி வச்சா ஒரு 15% அவங்க ஜெயிக்கலாம். ஆனா அவங்க முதலமைச்சராக விட மாட்டாங்க. அவங்களுக்கு கார்பரேட்டுக்கு யாரு காலம் வைக்கிறாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க சொல்ற திட்டங்கள், நாசகா திட்டங்களை தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் செயல்படுத்தினார்களோ அவர்களைத்தான் முதலமைச்சராக பிரதமராக ஆக்குவார்கள். ஓட்டு எந்திரம் எப்பொழுது ஒழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விடுதலை. அந்த ஓட்டு எந்திரத்தை ஒழிக்கிறதுனா முதல்ல கார்பரேட்டுகளை ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தற்சார்பு இயக்கத்தை கையில் எடுக்கணும். சோப்பு செய்யறது எப்படி, சீப்பு செய்யறது எப்படி, செக்கு எண்ணெய் செய்யறது எப்படின்றத ஒவ்வொரு தொழிலும் ஆரம்பிச்சு இப்ப நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் தற்சார்பு இயக்கம் அப்படி இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த டாக்டர்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க அந்தந்த கட்சி உறுப்பினர்களை சிறிய தொழில்கள், சோப்பு செய்யறது, தலைக்கு எண்ணெய் தயார் பண்றது எப்படி, இந்த தொழில் பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து இல்லை இவர்களே அந்த பொருட்களை உற்பத்தி செய்து மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுத்து கார்பரேட்டுகளை ஒழிக்க வேண்டும். சிறு விவசாயிகள் அவங்க கிட்ட காய்கறியை வாங்கி நாம் தமிழர் தற்சார்பு இயக்கம் என்ற பெயர்ல சின்ன அங்கிங்க உழவு சந்தை மூலம் மிக குறைந்த விலையில் நாம் தமிழர் கட்சியை காய்கறியை விற்பனை செய்து லாபத்தை ஈட்டலாம். இதில் வருமானமும் கிடைக்கும். அதோட அங்க இருக்கிற உள்ளூர் விவசாயிகள் மாடு வைத்திருப்பவர்களிடம் பால்களை குறைந்த விலையில் வாங்கி அவற்றை சிறிய பால் பூத்துகளாக அந்தந்த ஏரியாக்கள்ல கடைகளை உருவாக்கி இல்ல கடைகளுக்கு தடை ஏற்பட்டால் வீடுகளிலேயே வைத்து மக்களுக்கு மிக குறைந்த விலையில், அரசாங்கத்தை விட குறைந்த விலையில் பால் விற்பனை செய்து இந்த கார்பரேட்டுகள் இந்த அரசாங்கத்தின் தலையில் மண்ணை வாரி போட வேண்டும். அவங்க தானா வழிக்கு வருவாங்க. கார்பரேட்டுகள் சோப்பு செய்யறாங்க, சோப்பு விற்கிறாங்க, பேஸ்ட் விற்கிறாங்க. அதெல்லாம் நாம செய்யற மூலிகை கொண்டு செஞ்சு அதை மக்களுக்கு நன்மைகளை விவரித்து நீங்க ஆட்சிக்கு வந்தா செய்வேன் என்று சொல்றத இப்ப ஆட்சி இல்லாத போய் இப்பவே நீங்க செய்ய ஆரம்பிச்சு இது நல்ல தொழில வருமானமும் உங்க நாம் தமிழர் கட்சிக்கு வரும். நாம் தமிழர் கட்சினா சீமா போய் நேரம் செய்ய தேவையில்லை. அந்தந்த ஊர்ல இருக்கிற வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பணக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த தொழிலை செய்ய சொல்லி மிக குறைந்த வழியில் மக்களுக்கு கொடுத்து அதில் நாம் தமிழர் சின்னத்தை பொறித்து இதன் மூலம் உன்னால் முடியும் தம்பியில் கமலஹாசன் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியது போல் உண்டாக்கி அதன் மூலம் அதன் பிறகு ஓட்டு எந்திரத்தை உடைக்க வேண்டும். ஓட்டு எந்திரத்தின் மூலம் மோசடி நடைபெறுகிறது என்பதை மக்களுக்கு அறிவு தெளிவை உண்டாக்கி இனி எங்களுக்கு ஓட்டு எந்திரம் தேவையில்லை, ஓட்டு எந்திரம் வைத்தால் நாங்கள் உடைப்போம் என்று எந்தெந்த வாக்குச்சாவடியில ஓட்டு எந்திரம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் தீர்ப்பு உடைச்சா ஆட்டோமேட்டிக்கா பேலட் சிஸ்டம் ஓட்டு சீட்டு முறைக்கு வந்துருவாங்க. இதுதான் ஒரே வழி. மக்கள் புரட்சியே மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க நீதிமன்றம் வந்து சொல்லலாம் எதிர்பார்க்காதீங்க. நீதிமன்றமே ஃப்ரீமேஷன் தான், இலும்பு நாட்டிகளுக்கு அடிமை தான் நீதிபதிகள் அனைவரும். அவங்க ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் வாங்குற வேலைக்காரன். அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லுவாங்க. நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு உத்தரவு போட்டு வாய் அடைப்பாங்க. அவங்க சொன்னா போராட்டம் நடத்துறீங்க, மோடி சொன்னாவோ ஸ்டாலின் சொன்னாவோ போராடுவீங்கன்னா நீதிமன்றம் மூலம் சொன்ன உடனே நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்பாங்க. அதுக்கு முன்னாடி ஊடகத்துல டிவிலையும் யூடியூப்லயும் இது வந்து இப்படி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன சொல்ல நினைக்கிறோ அதை இந்த ஊடகங்கள் மக்கள் மனதில் புகுத்தி போராட விடாமல் செய்துவிட. அதுக்கு மேல போராட வந்தா கையில ஒரு குவார்டர் கையில கொடுத்து குடிச்சிட்டு குப்புற படுக்க வச்சோம். இதனால மக்கள் வெளிப்படுத்துவது அடைய வேண்டும். உன்னால் முடியும் தம்பியில் ஏற்படும் புரட்சி எப்படி சாராய கடை அடிச்சு நொறுக்கிறாங்க அந்த அளவுக்கு முதல்ல கார்பரேட்டை ஒழிக்கணுங்க. கார்பரேட்டை ஒழிக்கணும்னா கார்பரேட் எந்தெந்த ஆதிக்கம் பண்றான் பொருள், பிஸ்கட்டு, தேங்காய் எண்ணெய், சோப்பு, சீப்பு, பவுடர் என்னென்ன வச்சுக்கிறான்னா அதை முதல்ல ஒழிக்கணும். அதற்கு மாற்றாக நாம் அந்தந்த ஊர்ல கைத்தொழில் மூலமாக இதை செய்து மக்களுக்கு விநியோகம் செய்து லாபம் ஈட்டலாம். அதன் மூலம் வருமானம் வரும், நம்ம புகழ் மேலோங்கும். அதன் பிறகு ஈவிஎம்மினால் ஏற்படும் மோசத்தை ஃப்ராடு தனத்தை மக்களுக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷனும் இது இவிஎம் தேவையில்லை, இவிஎம் தான் நாங்கள் உடைப்போம் உள்ள புண்ணி எல்லாரும் உடைச்சிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலும் உடைச்சிங்கன்னா இவிஎம் கண்டிப்பா இவிஎம் நிறுத்திடுவாங்க.
ஏன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சும்மா உட்கார்ந்தாலும் அன்னபோஸ்டா தேர்ந்தெடுத்துருவாங்க. ஓட்டே நாங்க போடாம புறக்கணிக்கிறோம்னா யாருமே வந்து ஓட்டு போட விடலை அப்படின்ட்டு எவன் மோசமானவனோ அவன் தான் சொந்தக்காரவங்க 10 பேர் ஓட்டு போட வச்சு எனக்கு 10 ஓட்டு இருக்கு, நான் தான் மெஜாரிட்டின்னு அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால ஓட்டு மிஷின் எங்க வச்சாலும் உடைச்செறிஞ்சா வைக்க ஓட்ட என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. போடட்டும், அதுக்கேற்ற மாதிரி மக்கள் இருக்கணும், மக்கள் மதியில் ஆழமா பதிய வைக்கணும். ஆனா மக்கள் போராட தயாரா இல்லை, அன்றாடம் கட்சியா இருக்கிறாங்க. இந்த சர்க்கார் படத்துல விஜய் சொன்ன மாதிரி நீ சொல்ற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றினா மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டான், பசியெல்லாம் கொயின்னு காதுல சவுண்டு கேட்கணும், அப்பதான் கொடுக்குற காசுக்கு நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவான்னு நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே பதிவுல. அந்த மாதிரி மக்களை வந்து ஏழையா வச்சிருந்தா தான் அவன் நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவான் அப்படின்னு. ஓட்டு போடுவான்றதே போய்ங்க, சும்மா அங்க பேருக்கு நடக்குது எலெக்ஷனு. நீங்க ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் அவங்க ஏற்கனவே இவிஎம்ல தீர்மானிச்சிட்டாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. பேருக்கு நடக்குது தேர்தல் திருவிழா, தேர்தல் பெருவிழா, சும்மா தேர்தல் பேர் ஏமாத்துறாங்க. இவிஎம் தான் தீர்மானிக்குது, முதலமைச்சரையா பிரதமரை தீர்மானிக்குது, மக்கள் தீர்மானிக்கிற பேருக்கு தான் நடக்குது. அதனால விஜய் கட்சி ஆரம்பிச்சா இருக்கிற பணம் ஃபுல்லா செலவழிச்சு பிச்சைக்கான இருப்பாரு, வருமானம் இருக்காது. கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த படத்தை நடிக்கவும் அவங்க கூப்பிட மாட்டாங்க, நடிச்சாலும் படம் ஓடாது, தியேட்டர் கிடைக்காது. ஏன்னா எல்லாம் திமுக கண்ட்ரோல் இருக்கு. திமுகவே 2026 மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏன்னா அவங்க கார்பரேட்டுக்கு உதவியா இருக்கிறாங்க, அவங்க இவிஎம் மிஷின் மூலமா திருப்பி ஜெயிக்க வைப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. சீமான் என்னதான் உருண்டு புரண்டு உண்மையை எடுத்து சொன்னாலும், மாடா கத்துனாலும் ஆடா கத்துனாலும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாலும் முடிவு செய்யறது இவிஎம். அத போல ஞாபகம் வச்சுங்க. விஜய் அரசியலுக்கு வந்தால் தோற்கடிக்கப்படுவார், பிச்சைக்கானாவார், அவருடைய வருங்காலம் கேள்விக்குறியாக, வருமானம் இல்லாமல் இருக்கும் பணத்தை எழுந்து நடுத்தருவுக்கு வருவார். சீமான் இப்படியே கத்திக்கிட்டே கிடப்பாரு. இந்த எலெக்ஷன்ல 35 லட்சம், 2026 ஒரு 40 லட்சம், ஒரு 5 லட்சத்தை எக்ஸ்ட்ரா போட்டு வாயடிச்சிருவாங்க. இப்படியே ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 5 லட்சமா ஏற்றிக்கிட்டு போனா எப்ப முதலமைச்சர் வருது? இவிஎம் ஒழிச்சா வர 2026 சீமான் முதல்வர் ஆகலாம். ஆனா விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும். இல்லையென்றால் விஜயை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையம் இவிஎம் மூலமாக சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டுக்களை அனைத்தையும் விஜய்க்கு போட்டு சீமானை பழி வாங்கிவிட 10 லட்சம் ஓட்டுல சீமானை நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று கூறி, இவிஎம்ஐ ஒழிக்காமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவனும் முதலமைச்சராக முடியாது, கட்சியை ஆரம்பித்து இப்படியே காலாட்டி கொண்டு இருக்க வேண்டியது என்று கூறி, இவிஎம்ஐ ஒழிக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்று கூறி இத்துணை எங்கள் பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.